என்ன ஒரு அருமையான நாட்டியம். இதுவரையிலும் இந்த மாதிரியான ஒரு நாட்டியத்தை நான் கண்டதே இல்லை. அப்படி ஒரு சிறப்பான நாட்டியம் அண்ணா. யாரு என்ன பண்றாங்க நோட்டை விட்டுக்கிருந்தா எவ்வளவு பின்னாடி இருந்து சொம்மான நோண்டினாங்கிறாயா. நானும் அம்மா நேரம் தான் போத்துக்கிட்டு என்ன சாமா போன சாமான புடிச்சு பேசுற அவள் ஆடிய நாட்டியத்தால் நான் மனமகிழ்ந்தேன். அந்த பெண்ணை பாராட்டி கேள்வி கேட்கிறேன். வாரி கொடுக்கும் பரம்பரை நாட்டியங்களுக்கு மரியாதை கொடுப்பதனுடைய நாடு. அப்படி இருக்கேன், உங்களுடைய விருப்பப்படி எதை வேணாலும் பரிசா கொடு. அண்ணன் நான் தடையே சொல்ல மாட்டேமா. அப்படியானால் உங்களுக்கு விருப்பமா? அண்ணன் அண்ணன் குடும்பம் பெயர் என்ன? என்னுடைய பெயர் கற்சிலை என்று ஒரு அழகான பெயர். அப்படியா? அழகு கேட்ட உடல், அப்படியா? கேட்ட ஆட்டம், ஆட்டத்தில் கேட்ட பாடல். உன்னுடைய நாட்டியம் சிறப்பாக இருந்தது. அப்படியா? உன்னுடைய நாட்டியத்தால் நான் மனமகிழ்ந்தேன். அப்படியாமா? ஆகையால்
உன்னையும் உன்னுடைய நாட்டியத்தையும் பாராட்டி நான் பரிசளிக்க எனக்கு பரிசா? ஆமா, இங்க பாருங்களே, முதலில் நீங்கள் கொடுக்கும் பரிசை நான் வாங்க வேண்டும் என்றார், பிறகு நான் கொடுக்கும் பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா. போயிடுத்து யாரிடத்தில் என்ன வார்த்தை உரைக்கின்றாய்? நான் இந்த சத்தியவரை நாட்டில் இளவரசி. ஏதோ என்னுடைய அரசவையில் நாட்டியம் ஆடிவிட்டாய். அந்த நாட்டியம் சிறப்பாக இருந்தது என்ற ஒரு காரணத்திற்காக உனக்கு பரிசளித்தால் உன்னுடைய கருத்தால் நான் பரிசு பெறுவதா? பேசிய வார்த்தை மறந்துவிட்டு என்னுடைய கருத்தால் நான் அளிக்கக்கூடிய இந்த முத்தாரத்தை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து சென்று விடு. போது நிறுத்துங்கம்மா. முத்தாரமா வேண்டாம், நீங்களே வேண்டாம், நான் புறப்படுறேன். பிடிவாதம் கட்டாயி இருக்கும். அப்படிங்க உன்னுடைய பிடிவாதமும் உன்னுடைய கோபமும் எனக்கு ரொம்ப நீ தரும் பரிசை நான் பெற்றுக் கொள்கிறேன். அதற்கு முன்பதாக இதனுடைய மகத்துவம் என்ன மகத்துவம் தெரியுமா? ஆமா, யாரு ஒருவர் அழுகிறாங்களோ இன்னுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, காலம் முழுவதும் இளமையா இருப்பாங்கம்மா. இதுதான் மகத்துவம். கண்டிப்பா அப்படியா இருக்கட்டும். சரிங்கம்மா. அண்ணா, நான் தங்களிடத்தில் வைத்த பிரகாரம் அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு கொடுத்தேன். அந்த பெண்ணும் பதிலுக்கு எனக்காக ஒரு பரிசு கொடுத்திருக்காங்க. என்ன தெரியுமா? பல மூலிகை கலந்த மாப்பலா வாரி என்று சொல்லக்கூடிய முக்கடிச்சாறு. என்னை மகத்துவம் என்ன? இதை அருந்தினால் என்று நிலைமையோடு இருக்கலாம். இந்த உலகத்தில் உயிருள்ள வரை உடலுக்கு எந்த கெடுதியோ வியாதியோ நோய் நொடி எதுவுமே வராது அண்ணா. அப்படின்னா என் தங்கச்சி சாப்பிடணுமா? என் தங்கச்சி என்றுமே இளமையோடு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். வைத்திருக்கும் அன்பால இதை பருகணும்னு சொல்றீங்க. ஆனா இப்பொழுதான இதனுடைய மகத்துவத்தை நான் உரைத்தேன். இதை அருந்தினால் என்று இளமையோடு இருக்கலாம். பெண்களுக்கு இளமை முக்கியம் தான். எது வரையிலும் தெரியுமா? திருமணமாகி நாங்க குழந்தைகளை ஈன்றெடுப்போம். அப்படி குழந்தைகளை ஈன்றெடுத்தோம்னா அழகும் இருக்காது. அப்படியே அழகு இருந்தாலும் அது எங்களுக்கு பிரயோஜனம் மட்டும் அண்ணா. அப்ப 3ஆம் மாசம் தாலியா இருக்க வர மாட்டீங்க? எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வார்த்தை அண்ணா, நம்மளுடைய நாட்டு மக்களும் நாடும் இந்த தங்கையும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நலமாக இருக்க வேண்டும் என்றார் என்னுடைய எண்ணன். இந்நாட்டுக்கு மாமன் நீங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் நலமா இருக்கணும். நம்மளுடைய நாட்டை இதே வீரத்தோடு இதே தோட்டத்தோடு இதே கம்பீரத்தோடு ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் இந்த பழச்சாறு உங்களுக்கு உதவியா இருக்கும். சாப்பிடுங்க. என்னம்மா இது? உனக்கு கொடுத்த பரிசு எனக்கு கொடுத்துட்டியம்மா. என்ன வார்த்தை என்ன உரைக்கின்றி? உனக்கு எனக்கு பிரிச்சு பேசாதீங்கண்ணா. 1000 தான் இருந்தாலும் தான் உயிர் ஒன்று அல்லவா? அண்ணன் அறிந்தினால் என்று மலர்ந்தோடு நோய் நொடி இல்லாம நாட்டு மக்கள் ஒண்ணு பாதுகாப்பா நடத்தோட கொடுத்திருக்கேன். உன்னோட விருப்பப்படி நானே நீ கண்ணு குடிக்கணும்டா. அதான் குடிக்கணும்டா. ஒரு நெடியா இருக்கு. கொஞ்சம் ஆரம்பத்துல ஆகட்டும், அப்புறம் போகட்டும், அப்புறம் பாரு போவா கொண்டா கொண்டாங்க அனுபவம் பேசுறேன். சரி, சாப்பிட்டு பாக்குறேன். முடியல, சாப்பிட முடியல. அதனால நான் என்ன பண்றேன்னாக்கா, பரிசு கொடுத்தாங்க இல்லையா, அப்படி திருப்பி ஏன்னா நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம், பிடிக்கல நல்லா திருப்பி கொடுத்துடலாம். ஒரு பொருள் அன்பளிப்பா பைசா கொடுத்தா திருப்பி கூட கூடாது. அப்படி திருப்பி கொடுத்தனா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும், வேதனை போடும். கடையில பொருள் வாங்கினா சரியில்லைன்னா திருப்பி கொடுத்துடலாம். ஆனா பரிசா எந்த பொருளை கொடுத்தாலும் திருப்பி கொடுக்க கூடாது. அதனால யார் மனசுமே கஷ்டப்படாதுல்ல. நீ கண்ணு ஒரு குசு விடு. குடிக்கிறேன்டா. சரி, குடிச்சது.
இருக்குடா. வெள்ளூர் ராயா. இப்ப நல்லா இருக்குடா. வெள்ளூர் ராயா. இப்ப நல்லா இருக்குடா. இப்ப நல்லா இருக்குடா. நல்லா இல்ல. இப்ப நல்லா இருக்குடா. பின்னாடி நல்லா இல்ல. பின்னாடி வாய் வைக்கிறாரு. ஏய், முன்னாடி தானே வாய் வைக்கணும். முன்னாடி தானே வாய் வைக்கணும். முன்னாடி தானே வாய் வைக்கணும். ஏய், நல்லா இருக்கு என்ன? ஏய், நல்லா இருக்கு. ஏய், ஏய், நல்லா இருக்குமே. நிறைய சாப்பிட்டேன்டா. சாப்பிட்ட உடனே ஒரே மயக்கம்.